Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம நியூ சாப்டராக கிளாஸ் 10ஓட யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சாப்டரோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிசிட்டினா என்ன? எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கண்டக்டர் அப்படின்னா என்ன? கண்டக்டர் அப்படிங்கிறது அது ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் இட் கேன் பி அ சப்ஸ்டன்ஸ் லைக் ஒரு மெட்டல்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், இல்லை ஸ்டீலாக இருக்கலாம், எந்த ஒரு மெட்டலாக வேணாலும் இருக்கலாம். அந்த மெட்டீரியல் வழியாக எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம காமனாக எப்படி சொல்லுவோம்னா அது ஒரு எனர்ஜி, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூசேஜ் நம்ம இப்போது டே டு டே லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாகவும் இன்டிஸ்பென்சபிளாகவும் இருக்குது. அதாவது ரொம்பவே நெசசரியாக அது இருக்குது. இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை இப்போ நம்ம ஹவுசஸில் யூஸ் பண்ணுறோம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் யூஸ் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரீஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம ஜெனரேட் பண்ணி அண்ட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு transmission பண்ணுறோம். And this become a very crucial in our daily life. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன பார்த்துருந்தோமோ அதே தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிக் சார்ஜ் மோஷனில் இருக்குது, அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது கண்டக்டர் வழியாக அப்படின்னா அதைத்தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். எந்த மாதிரியான சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான் அந்த கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிறது நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அது எதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா ஒரு சேனல், அதாவது ஒரு பைப் வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு அண்ட் ஏர் ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு சிமிலராக இருக்குது. அதாவது காற்று அதிகமாக இருக்கிற பகுதியில் இருந்தால் கம்மியாக இருக்கிற பகுதிக்கு நோக்கி போகும், ஏர் ஃப்ளோ ஆகும். அதுக்கு சிமிலராக இருக்குது இந்த எலக்ட்ரானோடைய ஃப்ளோ இன் அ கண்டக்டர். ஓகே, இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரிக்கு 2 டெர்மினல் இருக்குது, அதாவது 2 எண்டு இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குது அண்ட் நெகட்டிவ் டெர்மினலுக்கு லோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் இன் திஸ் பேட்டரி இஸ் கனெக்டட் பை அ கனெக்டிங் வயர். இதுதான் இங்கே கண்டக்டராக கொடுத்துருக்காங்க. இப்போது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் டெர்மினலை நோக்கி எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட் ஃப்ளோவை வி கால் இட் ஆஸ் அ கன்வென்ஷனல் கரண்ட். அண்ட் எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஆல்ரெடி அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அது பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து அது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி போகிறது தான் எலக்ட்ரானோடைய ஃப்ளோ. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறத தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி நோக்கி போகுது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கேன். ஆனால் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது அது கான்செப்டே தப்பு தான். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸோடைய ஃப்ளோவை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது முன்னாடி அப்படி சொன்னது அப்படியே மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எலக்ட்ரான்ஸோடைய ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி போகும். இப்போ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அதோடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சிம்பிளி கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய சிம்பிள் கேபிட்டல் I. This electric current is defined as the rate of flow of charges in a conductor. அதாவது இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் நம்ம ஏதாச்சும் ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறோம். கண்டக்டர் அப்படின்னா என்ன, ஒரு வயர். அந்த மெட்டீரியலில் ஏதோ ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டு
யூனிட் டைமில், அதாவது இவ்வளோ டைம் அப்படின்னு இருக்கும், அந்த டைமை தான் நம்ம ரேட் அப்படின்னு இங்கே போடுறோம். ஸோ இவ்வளோ டைமுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து இந்த cross section of a conductor வழியாக பாஸ் ஆகுதோ that is called as a electric current. இப்படித்தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுறோம். I is equal to Q by T. I அப்படிங்கிறது என்ன? எலக்ட்ரிக் கரண்ட்டு. Q அப்படிங்கிறது நெட் சார்ஜ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் நம்ம நெட் சார்ஜ் Q அப்படின்னு போடுறோம். அண்ட் T அப்படிங்கிறது டைம், I அப்படிங்கிறது கரண்ட்டு. இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட SI யூனிட் வந்து ஆம்பர், அதோடைய சிம்பிள் வந்து கேபிட்டல் A. இப்போ I is equal to Q by T அப்படின்னு இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இது ரிலேட்டடாக ஒரு சால்வ்டு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். A charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. What is the current flowing through the bulb? அதாவது இப்போ கரண்ட் வந்து ஒரு பல்பில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. we have to find the current I. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜ் ஆஃப் 12 கூலும், சார்ஜ் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் வந்து Q, அதுக்கு வேல்யூ வந்து 12 கூலும். ஸோ கூலும்க்கு நம்ம கேபிட்டல் C அப்படின்னு சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 செகண்ட், டைம் T is equal to 5 செகண்ட். we have to find current I. ஸோ ஃபார்முலா I is equal to Q by T. அப்போ இதில் நம்ம Q வந்து 12 கூலும்னும் டைம் வந்து 5 செகண்ட்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது 12 divided by 5 you will get 2.4. அண்ட் கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பர் A. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். 1 ஆம்பர் அப்படின்னா என்ன? அதாவது இப்போ ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் வந்து 1 ஆம்பர் வந்து பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா 1 ஆம்பர் அப்படின்னா charge of 1 coulomb flows across any cross section of a conductor in 1 second. அதாவது இப்போ கரண்ட் ஐக்கு தானே வந்து நம்ம யூனிட் ஆம்பர்னு போடுறோம். அண்டு எலக்ட்ரிக் சார்ஜ் இதோடைய சிம்பிள் வந்து கூலும், அண்ட் டைம் T இதோடைய சிம்பிள் வந்து செகண்ட். இப்போ நம்ம 1 ஆம்பர்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1 அப்படின்ட்டு வரும். இது கனெக்ட் பண்ணி பாருங்கள். 1 ஆம்பர் அப்படிங்கிறது என்னென்னா சார்ஜ் ஆஃப் 1 கூலும் ஃப்ளோஸ் அக்ராஸ் எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ கண்டக்டர் இன் 1 செகண்ட். அதுக்கு தான் வந்து 1 ஆம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நிறையா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து கனெக்டிங் வயர்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகி இருக்குது. இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து வயர்ஸ். இந்த மாதிரி இருக்கிறது ரெசிஸ்டர், இது வந்து பல்பு, இது வந்து ஸ்விட்சு, இது அம்மீட்டர், இது வந்து பேட்ரி. ஸோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து கனெக்டிங் வயர்ஸ் மூலமாக வந்து கனெக்ட் ஆகி இருக்கும் ஒரு சர்க்கியூட்டில். ஸோ ஒரு சர்க்கியூட் அப்படிங்கிறது இட் இஸ் த க்ளோஸ்டு கண்டக்டிங் லூப் ஆர் அ பாத். இது வழியாக தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அண்ட் இந்த க்ளோஸ்டு கண்டக்டிங் லூப்பில் வந்து நிறையா நெட்வொர்க் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ஒன்றோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகி இருக்குது அப்படின்னா இந்த கனெக்டிங் வயர்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகி அட் லாஸ்ட்டாக இந்த ஒரு சோர்ஸோட, அதாவது இந்த பேட்டரியோட வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். இப்போ இந்த ஒரு சர்க்கியூட்டில் பல்ப் வந்து எரியணும் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகி இருக்கணும், அப்போ தான் பல்ப் வந்து எரியும். சப்போஸ் ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆகி இருந்துச்சு அப்படின்னா பல்ப் வந்து எரியாது. ஸோ ஸ்விட்ச் ஆன் ஆகிருக்கும் போது தான் அது வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி பல்ப் வந்து க்ளோ ஆகுது. அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ரெக்வயர்ட் ஆகுது. தட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை த பேட்ரி. ஒரு பேட்ரி தான் வந்து கொடுக்குது. ஸோ ஒரு பேட்ரி வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது அது வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அண்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி போகும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் இருந்து தான் அது பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி போகுது. இது வந்து எலக்ட்ரான்ஸோடைய ஃப்ளோ. அண்ட் கரண்ட்டோடைய ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலை நோக்கி போகும். அதைத்தான் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கும் போது தான் அது வழியாக கரண்ட் வந்து பாஸ் ஆகி போகும். பை கன்வென்ஷன் கரண்ட்டோடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனை தான் எடுத்துக்கிறாங்க. ஆர் அதர்வைஸ் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக கரண்ட்டோடைய டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு சர்க்கியூட்டில் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலை நோக்கி வந்து மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது என்னென்ன எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் வந்து இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் எப்படி போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து போடுறாங்க. இதுதான் வந்து ரெசிஸ்டருக்குரிய சிம்பிள். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ அ சர்க்கியூட். இதுக்காண்டி இந்த ரெசிஸ்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் ஒன் வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டாட். இதோட சிம்பிள் வந்து ரெசிஸ்டர் மாதிரியே போட்டுட்டு ஃபஸ்ட்டு அண்ட் இதுக்கு மேலேயே வந்து ஒரு ஆரோ மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டாட்டோடைய சிம்பிள். ஆர் அதர்வைஸ் ரெசிஸ்டர் மாதிரியே போட்டுட்டு அண்ட் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஆரோ போட்டோம் அப்படின்னாலும் அது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் ரியோஸ்டாட்டோடைய சிம்பிள். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த காம்பனண்ட்னா டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ த சர்க்கியூட். அடுத்த காம்பனண்ட் அம்மீட்டர். அம்மீட்டர் அப்படின்னா ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ஏ போட்டோன்னா அது வந்து அம்மீட்டருடைய சிம்பிள். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டு மெஷர் த கரண்ட். நெக்ஸ்ட்டு வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டருக்கு ரவுண்ட் போட்டு வி போட்டோன்னா இது வந்து வோல்ட் மீட்டருடைய சிம்பிள். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட் அடுத்ததாக கேல்வனோமீட்டர். இதுக்கு ரவுண்ட் போட்டுட்டு ஜி போட்டோம் அப்படின்னா கேல்வனோமீட்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு டிடெக்ட் த கரண்ட் அண்ட் இட்ஸ் டைரக்ஷன். கரண்ட்டும் கரண்ட்டோட டைரக்ஷன் டிடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக டயோடு. டயோடு அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் வந்து ஒரு ஆரோ மாதிரி சிம்பிள் போட்டுக்கிறாங்க. அண்ட் இந்த சைடு வந்து ஆனோடு இருக்கணும் அண்ட் இந்த சைடு வந்து கேத்தோடு இருக்கணும். அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து இது யூஸ் பண்ணுறதா போட்டிருக்கு. அடுத்தது லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி. இதோடைய சிம்பிள் வந்து டயோட் மாதிரியே சிம்பிள் போட்டுட்டு அண்ட் இதுக்கு மேலே 2 ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னா அது வந்து லைட் எமிட்டிங் டயோடு. அண்ட் திஸ் இஸ் யூஸ்ட் இன் அ 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. நெக்ஸ்ட் அடுத்ததாக கிரவுண்ட் கனெக்ஷன். கிரவுண்ட் கனெக்ஷனுக்கு இந்த மாதிரி வந்து சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸுக்கு ப்ரொடெக்ஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறோம் கிரவுண்ட் கனெக்ஷனை. and it is also serve as a reference point to measure the electrical potential. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம இந்த சாப்டரோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன அண்ட் அவங்க டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு சில எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friends circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா you can go to my channel playlist and check there. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.